அம்மா அம்மா 28/12/2025 அம்மா, என்ன அற்புதமான சக்திமா! பேசும் தாய்மா நீ. உலகத்தில் உனக்கு நிகர் ஒரு சக்தி உண்டா? 54 சக்திக்கு பெரும் தாயாச்சே. தாய் தானே இந்த உலகம். நீ இல்லைன்னா நான் இல்லையம்மா. உன் அருளால் தானே நான் வாழ்கிறேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாரும் சிரமப்படுறாங்க. சக்தி பக்தர்கள், சிவன் பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள். நல்லவனெல்லாம் ஏமா சோதிக்கிற? உனக்கு மனசே இல்லையா? உனக்கு கருணையே இல்லையா? ரொம்ப அவசப்படுறாங்கம்மா. பணம் வாங்கி மோசம் பண்ணிடுறாங்க. உடம்புல பிணி, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, கோர்ட்டு கேஸு வழக்கு, பில்லியா சூனிய, காற்று கருப்பு, செய்வினை, கண் திருஷ்டி, அப்பா அம்மா பேசுறதில்லை, பிள்ளைகள் பேசுறதில்லை, ஆனந்தமே இல்லையம்மா ஒரு வீட்டில் கூட. இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு ஒரு 4-5 பேர் உதவி செய்திருக்காங்க. அந்த நல்ல உள்ளம் ஏம்மா, அந்த சுகீர்த்தா, வெளிநாட்டில் இருக்கிற சுகீர்த்தாவை பல கோடி ஏமாத்திட்டாங்க. அவங்க தொல்லை பண்ணுறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றாங்க. பொண்ணை அதுக்கடுத்தது எம்ஜி தேவராஜ், ஆஷா, வி லதா, டி தனுசுமிதா, அனுஷாக்கா, பெங்களூர். அவங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனையோ, வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், அனைத்தும் நிவர்த்தி பண்ணுமா. அதே மாதிரி உஷா லக்ஷ்மி, அவங்க கணவருக்கு கல்யாணம், பிறந்த நாள், அவங்க குடும்பம் நல்ல வேலை, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க குடும்பத்தை தீர்க்க சுமங்கலியோடு அந்த உஷா லட்சுமியை வாழ வைக்கணும். சார்லஸு பல கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு இருக்காங்க. திண்டுக்கல், அவனுடைய பிரச்சனை இந்த நிமிஷத்தோட காப்பாற்று. மலேசியாவில் முருகன் பாவம் வேலைக்கு போயிட்டு வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. 3 நாள் ஆச்சு. உடனே நம்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு சத்தியமாக நீ ஒரு வழி சொல்லி அவங்க குடும்பத்துக்கு, அவன் பொண்டாட்டி லக்ஷ்மிக்கு துணையாக இருந்து காப்பாற்று. நித்யா ஜெயபால் குடும்பத்துக்கு துணையாக இரு. இந்த பூஜையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பூஜையில் 100% இந்த வீடியோவில் யார் பார்க்குறாங்களோ அதுலேயே நீ பவரா அந்த செல்ஃபோன் மூலம் நீ அவங்களுக்கு சார்ஜ் கொடு. அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய். இப்பொழுதே 100% வெற்றியாக்கணும். அம்மன் அருள்வாக்கு. இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் எல்லா அருளும் ஆனந்தமாக கிடைக்கட்டும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அண்ணாமலை போல, ஐயப்பன் மலை போல, திருமலை போல உலகமாக சக்தியாக திகழ வேண்டும். கோடி சக்தி தர வேண்டும். கோடி அருளை கொடுக்க வேண்டும். எனக்கு ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தி கொடுத்து உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை கொடுமா தாய். உன் சரணாகதி, உன் திருவடியில் சரணம் சரணம் சரணம். தீபார்த்தனை 12 தலைப்பக